இன்றைய வழிபாட்டிற்காக நம்ம வந்திருக்கக்கூடிய ஆலயம் சென்னை குரோம்பேட்டையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் திருக்கோயிலுக்கு தான். வாங்க இறைவனை தரிசிக்கலாம். ஸ்ரீ ஹனுமான் சிரஞ்சீவிநாதா ஜெய் ஹனுமான் சின்மய ரூபா ஸ்ரீ ஹனுமான் ஸ்ரீரூபக ஆலயத்துக்குள்ள நுழையும் போதே நம்மளை வரவேற்கும் விதமா லட்சுமி நரசிம்மருடைய சந்நிதியும் அவர் அருகிலேயே ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய சந்நிதியும் அதன் கூடவே அலர்மேல் மங்கை தாயாருடைய சந்நிதியும் இருக்கு. வாங்க அவங்கள தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்துக்குள்ள பிற தெய்வங்களையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். அழகு சிங்கனே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச ஆஞ்சநேயர் பெருமாள் கோவில். இது குரோம்பேட்டையில் உள்ள ஆஞ்சநேயர் சாலையில் இருக்குது. இந்த கோவிலோட சிறப்பு பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கு. அது எப்படின்னா சோழிங்களில் இருக்கிற மாதிரி ஆஞ்சநேயர் வடக்க பார்த்து இருப்பார். பெரும்பாலும் ஆஞ்சநேயர் வந்து கையை கூப்பின நிலையில் இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் மக்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கை வந்து மக்களை பிரசன்னம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த திருக்கோயிலுக்கு இந்த சன்னதிக்கு பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் திருக்கோவில் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. அப்புறம் இந்த கோவிலில் மற்ற சன்னதிகள் பார்த்திங்கன்னா பெருமாள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிழக்க பார்த்து தான் இருப்பார். ஆனால் இங்கே இருக்கிற சிறப்பு என்னென்னா பெருமாள் வந்து வடக்க பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு பத்மாவதி தாயார் திருப்பதியிலேருந்து இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அண்ட் நரசிம்மர் வந்து யோக நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர். லக்ஷ்மியை ஒரு கையில் அரவணைச்சா மாதிரி இருப்பார், யோக நிலையில் இருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதும் மக்கள் வந்து 1008 முறை பிரதர்ஷனம் பண்ணி மக்களுக்கு வந்து பானகம் விநியோகம் பண்ணுறது இங்கே வந்து மிக மிக சிறந்த நிலையில் இருக்கும். அண்டு இங்கே வந்து ராமானுஜர் தனி சன்னதியில் வீற்றிருப்பார். அவரோட சிறப்பும் இங்கே வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து ராமானுஜன் ஜெயந்தி அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. வருடம் முழுவதும் இங்கே வந்து குறைந்தது ஒரு 25-30 இது நடக்கும். அண்ட் மார்கழி மாதம் முழுவதும் இங்கே வந்து திருப்பாவை சேவிக்கப்படும். இங்கே பண்ணக்கூடிய விழாக்கள் பார்த்திங்கன்னா அனுமன் ஜெயந்தி, அனுமனோட பர்த்டே வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக மார்னிங் வந்து ஆஞ்சநேயருக்கு அபிஷேகமும், ஈவினிங் 108x108 வடமாலைகள், கிட்டத்தட்ட 10,008 வடமாலை வந்து சாற்றி அனுமனுக்கு வழிபடுறாங்க. அண்டு வைகுண்ட ஏகாதசி மாலை வந்து 4 மணிக்கே கதவு திறக்கப்பட்டு வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக இங்கே நடைபெறும். அங்கே புரட்டாசி மாதம் சனிக்கிழமை 3ஆம் சனிக்கிழமை பெருமாள் வந்து எழுந்தருளி மக்களுக்கு ஆசீர்வாதம் அளிப்பார். அண்டு பொங்கல் அன்று வந்து கல்யாணம், தட் இஸ் பெருமாளுக்கும் ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெற்று பெருமாளை வந்து அனைவரும் சிறப்பிக்கும்படி இது பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ராமானுஜர் ஜெயந்தி. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம நவமி இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். அது வந்து ராம நவமி அன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இங்கே வழிபடுவாங்க. அண்டு லக்ஷ்மி நரசிம்மர் ஜெயந்தி. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நரசிம்மர் தனி சன்னதியில் வீட்டில் இருப்பார். பட் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் ஜெயந்தி இங்கே ரொம்ப பிரமாதமாக ரொம்ப சிறப்பாக நடைபெறுவாங்க. அடுத்து குருவின் திருநாள். இந்த கோவிலை வந்து தோற்றுவித்தவங்க, தட் இஸ் ஃபவுண்டர் ஆஃப் த டெம்பிள் வந்து ஸ்ரீ தேவகி அம்மா. அவங்க தான் இந்த கோவிலை வந்து தோற்றுவித்தாங்க. அவங்களோட பிறந்த நாளை வந்து ஆஞ்சநேயர் அம்மா ஜெயந்தி அப்படின்னு சொல்லி இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆடிப்பூரம் அன்னைக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் நடைபெறும். வருடத்துக்கு 3 முறை ஆண்டாள் பெருமாள் திருக்கல்யாணம் இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறும். அடுத்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, மற்றபடி கிருஷ்ண ஜெயந்தி. அண்டு இந்த கோவிலில் சிறப்பாக நடைபெறுது அனுமன் ஜெயந்தி. இந்த கோவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 43 வருடங்கள் ஆகுது. இந்த கோவிலோட சிறப்பை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கோவிலுக்கு வந்து அனுமனின் அருளையும் பெருமாளின் அருளையும் அனைவரும் பெற்று இன்புற்று வாழ அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். கொஞ்சமே ஆரம்பத்தில் ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தால தான் உருவானதாகவும் அந்த ஓம் அப்படின்ற மந்திரம் ஒரு மிகப்பெரிய ஆதி சக்தியா மாறினதாகவும் அந்த சக்தி
படைத்தல், அழித்தல், காத்தல் முதலிய தொழில்களை செய்யறதுக்கு முப்பெரும் தேவர்களை உருவாக்குனதாகவும் அந்த முப்பெரும் தேவர்கள் தங்களுடைய வேலையை செவ்வனே செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த முப்பெரும் தேவர்கள் யாருன்னா பிரம்மன், விஷ்ணு, சிவன் ஆகியோர்கள். இவர்களுடைய படைப்பு தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில் செவ்வனே இந்த உலகத்திலையும் சரி, 7 லோகங்கள்லையும் சரி திறம்பட செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு துணைவியாராகவும் கல்வியை வழங்குறதுக்கும், செல்வத்தை வழங்குறதுக்கும், வீரத்தை வழங்குறதுக்கும் சரஸ்வதி, லக்ஷ்மி, சக்தி இது போன்ற தெய்வங்களையும் படைச்சு இந்த உலகத்தை காக்கிறதுக்கு, வழிநடத்துறதுக்கு ஆதிசக்தி நியமிச்சதாகவும் சொல்றாங்க. இதுல பிரம்மனுடைய அந்த பணிகள் என்ன அப்படின்னா, உயிர்களை படைக்கணும். உயிர்களை படைச்சு அந்த உயிர்கள் எப்படி வாழணும் அப்படின்றத வழிவகுத்து கொடுக்கறது தான் பிரம்மனுடைய பணியாவே சொல்லப்படுது. ஏன்னா உலகத்துல பிறந்துட்டாலே வாழ்றதுக்கு அறிவும் தேவைப்படுது. அதனால அவருக்கு துணைவியாரா சரஸ்வதியவும் நியமிச்சிருக்கிறாங்க. இப்போ உலகத்துல எத்தனையோ உயிர்கள் இருந்தாலும், எத்தனையோ பிறப்புகள் இருந்தாலும் அந்த உயிர்கள் எல்லாம் திறம்பட செயல்பட ஒரு நல்ல வாழ்வை வாழ வேண்டும் இல்லையா? நலமான வாழ்வை வாழ வேண்டும். அதற்கு பெயர் தான் காத்தல். இந்த காத்தல் பணியை செய்யறதுக்கு விஷ்ணு, மகாவிஷ்ணு நியமிச்சு இப்படி காத்து வாழணும் அப்படின்னா அதற்கு செல்வம் அவசியம் இல்லையா? இந்த செல்வத்தை வழங்குறதுக்கு லக்ஷ்மியை அவருடைய துணைவியாராகவும் இந்த சக்தி படைச்சதாகவும் சொல்றாங்க. இறுதியா அழித்தல். அழித்தல் எந்த ஒரு உயிரா இருந்தாலும், எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதற்கு அழிவு இல்லாம நிச்சயமா இருக்காது. எது ஒண்ணு தோன்றுதோ அதற்கு முடிவும் உண்டு, அழிவும் உண்டு. அந்த அழிவை பணியை தொடர்ந்து செய்யறதுக்கு சிவபெருமானையும், அப்படி சிவபெருமானுக்குரிய சக்தியாக பராசக்தியும் நியமிச்சதாகவும் புராண கால கதைகள்லாம் சொல்லப்படுது. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு சிறப்பும் நிச்சயமா உண்டு. பிரம்மதேவன் 4 முகத்தோட சேர்த்து வேதங்களையும் பிறருக்கு சொல்லிக் கொடுக்கிறவர். இவ்வளவு அம்சம் பொருந்திய பிரம்மதேவருக்கு தமிழகத்துல கோயில் இல்லை. தமிழகத்துல இல்ல, உலகத்திலே கோயில்கள் இல்லை. ஆனா ஒவ்வொரு கோயில்களையும் அவருக்குன்னு ஒரு சிறு சந்நிதி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். காத்தல் தொழிலை ரொம்ப சிறப்பாகவே செய்துகிட்டு இருக்கக்கூடியவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் சொல்லி அழைக்கப்படக்கூடிய மகாவிஷ்ணு அவதாரங்கள், ஏகப்பட்ட அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அதுல குறிப்பா தசாவதாரம் சொல்லலாம், 10 அவதாரங்கள். ஏன்னா அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் தெய்வம் அவதரிக்கிறதா சொல்றாங்க. ஒவ்வொரு யுகத்திலையும் சில அசுரர்களை அழிக்கிறதுக்காகவும் 10வது அவதாரமா கல்கி அவதாரத்தை எடுக்கிறதுக்கு கலியுகம் முடியும் போதுதான் அந்த அவதாரத்தை எடுக்க இருக்கிறதாகவும் புராண கால கதைகள்லாம் சொல்லுது. பெருமாள் அவருடைய ஸ்வரூபமே பார்த்தோம்னா ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும். அவருடைய கைகளில், திருக்கரங்கள்ல சங்கு சக்கரம் ஏந்தி, கதாயுதம் வச்சு, தாமரை மலரை ஏந்தி பக்தர்களுக்காக புன்முறுவலோட, முகத்துல சந்தோஷத்தோட எப்பவுமே காட்சி கொடுக்கக்கூடியவர் பெருமாள். பெருமாளுடைய துணைவியார் லட்சுமி தேவியார். லட்சுமி தேவியார் செல்வத்திற்கு அதிபதி அப்படின்றது ஏற்கனவே நான் சொல்லியிருந்த ஒரு தகவல். ஒரு முறை ஸ்ரீ வைகுண்டத்துல இருவரும் பார்க்கடல்ல இருக்கும் பொழுது முனிவர், பிருகு முனிவர் மகாவிஷ்ணுவை தேடி வர்றாரு. பிருகு முனிவர் மகாவிஷ்ணுவை தேடி வரும்போது அவர் அதை கவனிக்காம இருந்திருக்காரு. உடனே அவர் கால்களால பெருமாளுடைய நெஞ்சில மிதிக்கவுமே அந்த இடமே இருண்டு போச்சு. ஏன்னா பெருமாளுடைய நெஞ்சில ஸ்ரீ லக்ஷ்மி வாசம் செய்யறதாகவும் சொல்றாங்க. ஸ்ரீ லக்ஷ்மி வாசம் செய்யற அந்த நெஞ்சில மிதிச்சதுனால கோபம் கொண்டு லட்சுமி தாயார் அவங்கள விட்டு விலகினதாகவும் சொல்றாங்க. அவங்கள விட்டு விலகி பூலோகம் தவம் இயற்றினதாகவும் சொல்றாங்க. இப்போ மறுபடியும் லட்சுமியை தனக்குள்ள இழுத்துக்கிறதுக்காக, தன் நெஞ்சில சேர்த்துக்கிறதுக்காக பூலோகம் வந்த அவரு என்ன செய்யறாரு அப்படின்னா, மனித உருவத்திலேயே நிறைய தவக்கோலங்கள் செய்து, நிறைய நன்மைகள் செய்து, இறுதியில அவருடைய திருமணம் ரொம்ப சிறப்பாகவே நடைபெற்றது. வெங்கடாஜலபதி அப்படின்ற ஒரு அவதாரம். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஸ்ரீனிவாசா அப்படின்னு சொல்லி. ஸ்ரீ அப்படின்னு சொன்னாலே திரு அப்படின்னா திருமகனைத்தான் குறிக்கும். எப்பவுமே தனது நெஞ்சில குடியிருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீனிவாசா அப்படின்ற பெயர் பெற்றதாகவும் சொல்றாங்க. அவர் இந்த பூலோகத்துல பிறப்பெடுத்து பத்மாவதி தாயாரா, அலமேலு மங்கை சமேதரா திருப்பதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெருமாள் தான் வெங்கடேச பெருமாள், அதாவது வெங்கடாஜலபதி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசன்ன வெங்கடாஜலபதினு சொல்லி நமது ஆலயத்திலையும் எழுந்தறி இருக்கக்கூடிய பெருமாள் எதனால பிரசன்ன வெங்கடாஜலபதி அப்படின்ற ஒரு பேரோட திகழ்கிறாரு அப்படின்னா, ஒரு சாதாரணமா நம்ம கண்களுக்கு தெரியாத ஒரு பொருளோ இல்ல நம்ம கணக்குல எடுக்க முடியாத ஒரு விஷயமோ நமக்கு தெரியல அப்படின்னா அதை பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு முன்னாடி தோன்றக்கூடிய, நம்ம பார்க்கவே முடியாத ஒன்றை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிறோம் அப்படின்னா பிரசன்னம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரசன்னமா திடீர்னு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் இந்த வெங்கடாஜலபதி கடவுள் அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்படி திருப்பதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெங்கடாஜலபதி நமது சென்னை குரோம்பேட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பிரசன்ன வெங்கடாஜலபதி ஆலயத்திலையும் எழுந்தருளி இருக்காரு.
இவருடைய சிறப்புகளை எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். இப்போ இந்த ஆலயத்துல இவருக்கு மட்டும் இல்ல, பிரசன்ன யோக ஆஞ்சநேயர்னு சொல்லி ஆஞ்சநேயருக்கும் ஒரு தனி சன்னதியே அமைஞ்சிருக்குங்க. பெருமாளுக்கு மிக பிடித்தமானவர் ஆஞ்சநேயர். சிறிய திருவடி பெரிய திருவடின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரிய திருவடி அப்படின்னாலே அது கருடன் தான். ஏன்னா கருடன் பெருமாளுக்கு வாகனமா அமைஞ்சிருக்கிறாரு. அனுமன் அதாவது ஆஞ்சநேயர் சிறிய திருவடின்னு சொல்லி சொல்றாங்க. சிறிய திருவடி அப்படின்னா அவருக்கு ஒரு நல்ல உகந்த தோழனாவும் சிறந்த பக்தனாவும் இருக்கக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர். அவருடைய அருள் இருந்தாலே போதும், பெருமாளுடைய அருளும் நமக்கு கிடைச்சதாகவே வந்து ஐதீகமா வந்து சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ஆஞ்சநேயரையும் நம்ம தரிசிக்க இருக்கோம். அஞ்சனை மைந்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனே நெஞ்சினில் வைத்தால் நிம்மதியா. ஜெய் ஸ்ரீராம். என் பேர் நீலாச்சந்திரன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் அம்மா வீடு இங்கே தான். நான் இப்போ இருக்கிறது வந்து ஹைதராபாத்தில். அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாலே கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு எங்கள் அனுமன் கோவிலில் இப்போ இருக்கிற மாமா அவங்க வந்து சொன்னாங்க 9 வாரம் நெய் விளக்கேற்ற சொன்னாங்க. 9 வாரம் நெய் விளக்கேற்றி முடித்த உடனே கல்யாணம் முடிவாச்சு. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நேவியில் இருக்காங்க. ஸோ அதனால் பாம்பேக்கு கல்யாணம் ஆகி பாம்பேக்கு போயிட்டோம். பாம்பே போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க மாதிரி கல்யாணம் ஆகி இப்போ என் பொண்ணு அங்கே போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மாமா வந்து அப்புறம் ஆஞ்சநேயர் சுவாமி ஃபோட்டோவும் எங்களுக்கு கொடுத்து, அது இன்னும் என்னோடய பூஜை ரூமில் எல்லாம் நாங்கள் அதாவது வேறு ஊர் மாறிக்கிட்டே இருப்போம். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு நேரம் மாறிட்டே இருப்போம். அந்த 2-3 வருஷத்துக்கு ஒரு நேரம் மாறுற இடத்துலையும் கண்டிப்பாக இந்த அனுமனோட ஃபோட்டோ ஆஞ்சநேயர் ஃபோட்டோ நான் எடுத்துகிட்டு போயிட்டு வேண்டிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் நான் இப்போ தான் நான் வரேன். இடையில வந்துட்டு போவேன் அம்மா வீட்டுக்கு, அப்பப்போ வந்துட்டு போவேன். அனுமன் ஜெயந்திக்கு அன்றைக்கி இன்றைக்கி நான் சேவை பண்ணுறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுருக்கேன். நேற்று வந்து வடமாலை சாத்த முடியுமான்னு கேட்டேன், அது முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க, எல்லாமே புக் ஆகிட்டேன்ட்டு. ஸோ தேன் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, தேன் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் இப்போது சேவை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. காலையில் 9 மணிலேருந்து இங்கே நின்றுட்டுருக்கேன். அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஜெய் ஸ்ரீராம். ராம 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 ஜெய ஹரி ராம 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 ஹரி ஹரி ராம 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 ஜெய ஹரி. என் பேர் மனோன்மணி சதாசிவம். நான் ஒரு 40 வருஷமாகவே இந்த கோவிலுக்கு வந்துட்டுருக்கேன். எங்களுக்கு எல்லாமே ஆஞ்சநேயர் நடத்தி கொடுத்துருக்கார். அனுகிரக பிரசாதி. அவர் வந்து சொல்ல வேண்டியதே கிடையாது. நம்ம என்ன கேட்டாலும் சரி, அது நியாயமான கோரிக்கையாக இருந்தால் உடனடியாக நடத்தி வைப்பார். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதே மாதிரி பிரசன்ன வெங்கடேச பெருமாளும் நம்ம நரசிம்மரும் அவ்வளோ பிரசாதி, வரப்பிரசாதி, தாயார் அனுகிரக பிரசாதி. வெள்ளிக்கிழமை தோறும் அவளுக்கு வந்து மாலை சாத்தினா அவ்வளோ விசேஷம். கல்யாணம் ஆகலையா கல்யாணம் நடத்தி வைப்பார், குழந்தை இல்லையா குழந்தைய கொடுப்பார், வீடு கட்டணுமா வீடு கட்டி கொடுத்து எனக்கு எல்லாமே நடந்திருக்கு. இங்கே வந்து எனக்கு ஆஞ்சநேயர் உத்தரவு கொடுத்து என் பிள்ளை படிப்புலேருந்து நான் எப்படி அவனுக்கு படிக்க வைக்க போகிறேன்னு நினச்சிருந்தேன். உத்தரவு கொடுத்தார். அவன் பிஏ முடித்து நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சி இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வீடு வேணும்னு கேட்டுருந்தேன், வீடு கடத்தி கொடுத்தார். வீடு என் பிள்ளைக்கும் கொடுத்துருக்கார். எல்லாமே அமோகமாக இருக்கும். எல்லாமே ஆஞ்சநேயரோட அனுகிரகமும் அனுகிரக பிரசாதின்னு சொல்லணும். இங்கே வந்து எல்லாருக்குமே வெற்றி தான். இங்கே வந்து அந்த மாமா 9 வாரம் விளக்கேற்ற சொல்லுவார். தேங்காய் கொண்டு வந்து தேங்காயில் விளக்கேற்ற சொல்லுவார். என்னென்ன நிவர்த்திக்கு இதை சனிக்கிழமைனா நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்ற சொல்லுவார், வியாழக்கிழமைனா நெய் ஊற்றி ஏற்ற சொல்லுவார். அது ஏற்றினோன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர்னா இங்கே அத்தனையும் எரிஞ்சுட்டுருக்கோம். வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். எல்லா நாள்லையுமே எல்லாமே இங்கே விளக்கேற்றி வச்சு அத்தனை பேருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. இவரை நம்பி வந்தவங்களுக்கு எந்த குறையுமே கிடையாது. அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் 1:30-3 ராவு காலத்தில் விளக்கேற்றினா இங்கே வந்து ஏற்றணுன்றது ராத்திரியே அங்கேயே வீட்லேயே விளக்கேற்றினா அவ்வளோ விசேஷம். அவர் வந்து நடத்தி கொடுப்பார். அத்தனையும் நடத்தி கொடுப்பார். எந்த விதமான ஒரு ஐயமும் வேண்டாம். அவர் அனுகிரக பிரசாதினா அனுகிரக பிரசாதி. இவருக்கு மிஞ்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படிதான் அவர். சிறிய திருவடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய அனுமார் அஞ்சனை மற்றும் வாயுவின் புத்திரர் ஆவாருங்க. அவருக்கு பிடித்தமான விஷயங்கள் ஏராளமான விஷயங்களும் இருக்கு. அது என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி ராமாவதாரத்துல பெருமாள் வந்து ராமாவதாரம் எடுத்திருக்காரு. அந்த ராமாவதாரத்துல அவர் மிக பெரும் உதவியா இருந்து, அனுமார் பெருமாளுக்கு மிகப்பெரும் உதவியா இருந்து அந்த ராமாவதாரத்துல ராவணனை வீழ்த்துறதுக்கு உதவி செய்திருந்திருக்காரு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அனுமனை நம்ம வணங்கும் போது நமக்கு மனோபலம் உடல் சக்தியும் கிடைக்கிறது. நிச்சயமா வந்து மாற்றமே இல்லை. இந்த சக்தியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவனுக்கு இப்ப அபிஷேகம் நடக்க இருக்கு. வாங்க பார்க்கலாம். தேவர் தாளாட்டிய செல் அருள்பவன் நீயே.
என் பேர் சுப்பலக்ஷ்மி தீனன். நான் இங்கே 1973 இந்த ஊரில் இருக்கேன். நான் இந்த ஊருக்கு வந்த நாள்லேருந்து இந்த கோவிலுக்கு வர பழக்கம் உண்டு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து இந்த ஆஞ்சநேயரை பார்த்துட்டு போவேன். அதே போல் இந்த பெருமாளையும் பார்த்துட்டு போவேன். அதால் என்னன்னு கேட்டால், நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அது உடனடியாக நடக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில் இந்த கோவில். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு இந்த கோவிலில். அதே போல் ஒவ்வொரு மாதமும் என்னென்ன பண்டிகை உண்டோ அத்தனை பண்டிகையும் இந்த கோவிலில் நடக்கும். அதுக்கு தகுந்தா போல் இங்கே இருக்கிற அர்ச்சகர்களும் நல்லா அர்ச்சனை செய்வாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க. எல்லா விதமான சௌரியமும் இருக்குது இந்த கோவிலுக்கு. எல்லோரும் வந்து இந்த கோவிலில் வந்து பயனடையணும்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டால் அவ்வளோ சக்தி இந்த ஆஞ்சநேயருக்கும் உண்டு. அந்த ஆஞ்சநேயர்னு சொல்லும் போதே உடம்பெல்லாம் ஒரு சிலுக்கும். அவ்வளோ சக்திவான அந்த ஆஞ்சநேயர். அதே போல் பெருமாளுக்கும் அதே போல் வந்து நம்ம நரசிம்ம பெருமாள் இருக்காரே, அவருக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கிற விசேஷம் போல் எந்த கோயிலையுமே இருக்காது. ராத்திரி 1 மணி ஆனால் கூட ஜனங்க வருவாங்க சுற்றணும்னு சொல்லிட்டு, எங்களுக்கு நடையை திறந்து வைங்க. மத்தியானம் 1 மணி 2 மணி ஆனால் கூட எங்களுக்கு நடையை திறந்து வைங்க. நடையை திறக்கலைன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் சும்மாவாக சுற்றிட்டு போகிறோம், எங்களுக்கு கேட்டு திறந்து வைங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த கோவில் இது. அதனால் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து பயனடைஞ்சு எல்லா சிறப்புகளும் பெறுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். உலவும் உந்தன் முகம் நாரணன் நாமம் சொல்லினி கண்டாளே ராகவன் பூமுகம் வைதேகி அந்நாளில் உன்னிடம் நேரிலே வில்லில் வலிமை வந்ததே, வீரத்தோள்கள் வென்றதே. ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் உருவான கதையே ஒரு சுவாரஸ்யமான கதைங்க. இந்த ஆலயம் உருவாகினது ஒரு பெண்ணால. அந்த பெண் யாரு அப்படின்னா தேவகி அம்மாள். அவங்க குழந்தையா இருக்கும் போதே அனுமன் மேல அளவு கடந்த பக்தி கொண்டவங்க. சிறு வயது முதலே அவங்களையே எண்ணி தியானம் செய்யறது, அவங்களுடைய பிரார்த்தனையை தொடர்ந்து செய்யறது, அதாவது ஆஞ்சநேயருடைய பிரார்த்தனையை தொடர்ந்து செய்யறது, இது மாதிரியான பணிகளை தொடர்ந்து செய்து வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு முறை இவங்களுடைய கனவுல சோளிங்கர்ல இருக்கக்கூடிய யோகா ஆஞ்சநேயருடைய உருவம் தென்பட்டு அவங்களுக்கு எனக்குன்னு ஒரு தனி ஆலயம் வேணும் அப்படின்னு சொல்லி குழந்தை உருவத்தில் இருக்கக்கூடிய அவங்க கிட்ட அந்த கனவுல தோன்றி சொல்லியிருக்கிறாங்க. கனவுல வந்து ஆஞ்சநேயர் சொன்னதுனால அவருக்கு ஒரு ஆலயம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லி குழந்தையில இருந்தே அந்த நோக்கத்திலே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் வளர்ந்து அவங்களுக்கு திருமணமும் ஆகுது. திருமணம் ஆகியும் 1984 யோக நரசிம்மருக்கு ஒரு தனி ஆலயம் வந்து எழுப்புறாங்க. சிறு சந்நிதியா உருவான இந்த ஆலயம் இப்போ மிக பிரம்மாண்டமா இதர பிற தெய்வங்களோடும் மிக பிரம்மாண்டமாகவே வந்து காட்சி அளிக்குது. ஸ்ரீ பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் சந்நிதியோட இன்னும் பிற தெய்வங்களுடைய திருவுருவ சிலைகளையும் இந்த ஆலயத்துல நம்மளால பார்க்க முடியும். அதாவது திருப்பதியில இருந்து கொண்டு வரப்பட்ட ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் அலர்மேல் மங்கை தாயார், இதோட சேர்த்து காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட லக்ஷ்மி நரசிம்மருடைய திருவுருவ சிலைகள் மற்றும் ராமானுஜருடைய திருவுருவ சிலைகளையும் பிரகாரத்துல ஆங்காங்க இந்த சன்னதியில மூலவரா அமைஞ்சிருக்கக்கூடிய பெருமாளுடைய அந்த திருவுருவ சிலை, ஆதிசேஷனோட சேர்த்து இருக்கக்கூடிய திருவுருவ சிலை, நரசிம்மர் அவதாரத்தில் இருக்கக்கூடிய திருவுருவ சிலை, தன்வந்திரி அவதாரத்தில் இருக்கக்கூடிய திருவுருவ சிலையும் நம்மளால பார்க்க முடியும். இப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய தோற்றமே எழில்மிகு தோற்றமா இருக்குங்க. உமையில் பெரியவனே ஸ்ரீ ஆஞ்சநேயா. இந்த கோயில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள், பிரசன்ன யோகா ஆஞ்சநேயர் ரெண்டும் சேர்ந்தவால அருமையான கோவில். குமரகுன்றன் இருக்கக்கூடிய முருகன் கோயில் எதிர்த்தாமலே இருக்கக்கூடிய இந்த கோயில் ரொம்ப வருஷமாக பிரசித்தமாக இருக்குது. இந்த அம்பாள் வந்து ஹனுமாருக்கு உபதேசம் பண்ணி அந்த ஹனுமார் ஜெயந்தி ஹனுமாருடைய பிரசித்தமாக இருக்குது. இந்த வெங்கடேச பெருமாள் வந்து திருப்பதியில் பிரதிஷ்டை பண்ணி இந்த ஊரை ஏழை பண்ணதாக ஐதீகம். பெருமாள், தாயார் அலமேல் மங்கை தாயார், லக்ஷ்மி நரசிம்மன் 3 பேர் இருக்காங்க.
இந்த லக்ஷ்மி நரசிம்மரை கார்த்திகை மாதம் 30 நாளும் 1008 பிரதட்சணம் பண்ணி அந்த கடைசி நாள் வந்து முடிச்சாவிட்டு பானகம் நைவேத்தியம் பண்ணி எந்த ஒரு பண்ணுறானோ அவளுக்கு எல்லா வித காரியங்கள் நடக்கிறதாக இந்த கோயிலுடைய ஐதீகம். அதே மாதிரி பெருமாளுக்கு எல்லா சிரவணங்களும் பெருமாளுக்கு உண்டானதான திருவோண நட்சத்திரம் கூடிய சிரவண நட்சத்திரத்தில் எல்லா மாதங்களும் அபிஷேகம் நடக்கிறது. புரட்டாசி மாதம் 4 வாரம் விசேஷமாக இருக்குது. எல்லா வித சனிக்கிழமையிலும் பெருமாள் புஷ்ப அலங்காரத்தோடு இருக்கார். கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளை 4 வாரங்களையும் நரசிம்மருக்கு திருமஞ்சனமாகி சந்தனாபிஷேகம் புஷ்ப அலங்காரம் இந்த மாதிரி பலவித அலங்காரத்தோடு அருள் பாலிக்கிறார். பிப்ரவரி மாதம் இவருக்கு சீனிவாச பெருமாளுக்கு விதி புறப்பாடு, அதாவது இந்த கோயிலுடைய அவதார தினமாக இருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி இந்த கோயில் பெருமாள் வந்து வீதிவனம் வந்து குரோம்பேட்டை பூரா நிர்ணயிக்கப்பட்ட வீதிகளுடன் அழகாக வருகிறார். புரட்டாசி மாதம் 3ஆம் வாரம் கருட வாகனத்தில் இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார். நவராத்திரி 9 நாட்களும் தாயாருக்கு விசேஷமான அலங்காரத்துடன் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி அலங்காரமும், கடைசி நாள் விஜயதசமி அன்னைக்கு பார்வேட்டை சேவை என்று சொல்லக்கூடிய பரிவேட்டை பெருமாள் தாயார் எல்லாரும் இங்கே எழுந்திருந்து மக்களுக்கு காட்சி கொடுக்குறாரு இங்கே. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி பரமபதநாதன் திருக்கோலம் ரொம்ப அழகாக விசேஷமாக இருக்கும். சொர்க்கவாசல் திறப்பு காலை 5:30 6 மணி அளவில் இவ்விடம் நடைபெறுகிறது. இதே மாதிரியாக ஜனவரி மாதம் பழக்காப்பு உற்சவம் பெருமாளுக்கும் நடைகிறது, அனுமாருக்கும் நடைபெறுகிறது. ரொம்ப விசேஷமாக நடந்துருக்கு. எல்லா விதமான பக்த கோடிகளும் இங்கே கலந்துருந்து அவள் நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் இங்கே நடக்கிறதுன்னு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்து எல்லா விதமான ஐதீகமும் இந்த கோயிலில் நடந்துட்டுருக்கு. இதுதான் இந்த கோயிலுடைய விசேஷங்கள். அதே மாதிரி அந்த ஹனும ஜெயந்தியில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான திருமஞ்சனம் காத்தால் இதுக்கப்புறமாக இப்போ விசேஷமான அலங்காரம், பிறகு சாயந்தரம் வடமாலை காப்புடன் பெருமாள் வந்து எல்லா பக்த கோயிலுக்கும் சேவை சாதிக்கிறார். இந்த வடமாலை காப்பு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து 9:10 வரைக்கும் பெருமாள் எல்லோரும் சேவிக்கலாம். இதே மாதிரி தான் பழக்காப்பு சேவையும் உண்டு. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு புஷ்ப அலங்காரத்தில் அனுமார் பிரமாதமாக சேவை சாதிக்கிறார். இப்பேற்பட்ட பெருமாளை எல்லாம் வல்ல இறைவனை எல்லாரும் வந்திருந்து சேவித்து எல்லாரும் பெருமாறு ஒரு 7-8 வயசு உள்ள பெண் குழந்தை சொப்பனத்தில் சொல்லி வந்த கோயில் இது. அப்போல்லாம் சென்னை வந்து கிண்டிக்கு அப்புறம் தான் இருக்கும், இங்கெல்லாம் வயல்வெளியாக இருக்கும். ஆஞ்சநேயர் அம்மான்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க சொப்பனத்தில் சொல்லி அவள் வந்து சங்கராச்சாரியார் அங்கே காஞ்சிபுரத்தில் உள்ள மகா பெரியவாள்கிட்ட போய் உத்தரவு கேட்டு அவள் சொல்லி வந்த கோயில் இது. அதனால் குரோம்பேட்டை வரத்துக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் வந்துட்டார். இது ரொம்ப ரொம்ப பழமையான கோயில். வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு எல்லா காரியமும் அனுகிரகம் பண்ணுறார். வாரம் இங்கே வெண்ணக்காப்பு நடக்கிறது. வருஷத்துக்கு 2 தடவை பழத்தினால அலங்காரம். கிட்டத்தட்ட ₹1,00,000 பழங்கள் பழத்தோட்டத்துக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு அற்புதமான அலங்காரம். ஜனவரி 1 உண்டு, ஏப்ரல் 14 உண்டு. அப்புறம் போகினிக்கு கரும்புனால அலங்காரம். இங்கே சரௌண்டிங்ஸில் எல்லாரும் வந்து தரிசனம் பண்ணி சந்தோஷப்பட்டு போகக்கூடிய ஒரே கோயில் இதுதான். இங்கே வாரம் வியாழக்கிழமை சனிக்கிழமையில் நீராஞ்சனம் சொல்லி தட்டில் அரிசி வச்சு தேங்காயை உடைச்சி விளக்கேற்றுறாங்க. ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட்டில் நீராஞ்சனம் சொல்லுவாங்க, தமிழில் சகஸ்ர தீபம்னு சொல்லுவாங்க. 1008 விளக்கு ஏற்றினா என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான பலன். பொதுவாக குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வியாழக்கிழமை அன்றைக்கி நெய் விட்டு ஏற்றுறாங்க. நவகிரக தோஷம், உடம்பு எதாவது படுத்துறது பிரச்சனையாக இருக்குன்னா நல்லெண்ணெய் விட்டு சனிக்கிழமை அன்றைக்கி பிரார்த்தனையாக ஏற்றுறாங்க. 9 விளக்கு கணக்கு. அவங்களால முடிஞ்ச மாதிரி 9 வாரம் இல்லை 9 நாள் வந்து ஏற்றுறாங்க. அது இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனைகளோ இங்கே வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கலாம். சோளிங்கரில் ஒரு மலையில் நரசிம்மர், இன்னொரு மலையில் ஆஞ்சநேயர். அங்கே 1008 படி ஏற முடியாதவா இங்கே கார்த்திகை மாதம் வந்து 1008 சுற்றுறாங்க.
சுற்றி முடிஞ்சு பானகம் கரைஞ்சி பிரார்த்தனையை நிறைவேற்றிக்கிறாங்க. யார் யார் முடியுமோ வந்து தரிசனம் பண்ணி ஆஞ்சநேயனுடைய அருளை பெருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் சன்னதியில் இறைவனுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை எல்லாம் பார்த்து நமது மனசு நிச்சயமா குளிர்ந்திருக்கும் இல்லையா? இப்போ நமது இறைவனை பற்றி, பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் பற்றி பக்தர்கள், குருக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். இங்கே பிரசன்ன யோகம், இந்த கோயில் ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்கே பெருமாளும் இருக்கிறாரு, அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மரும் இருக்கிறாரு. ஆஞ்சநேயர் பயங்கர சக்திங்க. அங்கே வந்து 9 வாரம்னா நெய் விளக்கு போட்டால் அதுக்குள்ளே வந்து உங்கள் காரியம் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்களோ அந்த காரியம் நிறைவேறிடும். இது மாதிரி இங்கே வந்து நான் ஸ்கூல் பிரின்சிபலாக, ப்ரைவேட் ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்தேன். ஒவ்வொரு வாட்டும் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போது இங்கே வந்து சாமியை வந்து சுற்றிட்டு நல்லபடியாக எந்த தொந்தரவும் இல்லாமல் பசங்களாம் நல்லபடியாக இருக்கணுங்கிறத வேண்டிட்டு போகிறது. ஸோ அதே மாதிரி எந்த தொந்தரவும் இல்லாமல் 2019 நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் ஜாப்லேருந்து. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதுக்கு கோயிலில் சாமிகிட்ட விட்ட வேண்டிக்கிட்டா எல்லாமே நல்லபடியாக நடக்கும், எந்த தொந்தரமே இல்லை. ஸோ எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து நல்லபடியாக அவங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டிட்டு நல்லபடியாக சரியாகிறதுக்கு இது பண்ணுறோம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஹனுமன் தருவான் நாளும் ஜெயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஹனுமனின் மனமெங்கும் ஹனுமன் கோலமே நன்மை வந்து சேரும், நமக்கு நாடும் வந்து சேரும். கையிலேது பயம். ராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஹனுமனின் பயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. காலம்பர 6 மணிக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் தனுர் மாதங்கிறதுனால தனுர் மாதத்துக்கு இது சேவை காலம் எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு திருமஞ்சனம்னா மகா திருமஞ்சனம், பிரம்மாண்டமான திருமஞ்சனம். மினிமம் ஒரு என்னென்னா ஒரு 1000 சேவார்த்திகளுக்கு மேலே வந்துட்டே இருப்பா. அவளுக்கு என்ன எல்லா விதமான அனுபவங்களும் கிடைக்கிறதுக்கு, எல்லா விதமான சௌகரியங்களும் கிடைக்கிறதுக்கு. இந்த ஆஞ்சநேயர் எப்படின்னா, யோக ஆஞ்சநேயர் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 30-40 இயர்ஸ் வந்து இங்கே இவர் வந்து வரப்பிரசாதி. ஆஞ்சநேயர் தான் இந்த கலியுகத்தில் வந்து கேட்டதை கொடுப்பவர், அல்டிமேட் அவர் தான். சனீஸ்வர பகவானாக இருக்கட்டும், எந்த ராகு கேது எல்லா விதமான என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இவர்கிட்ட வந்தார்னா உடனே சரி பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி இங்கே வந்து வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் இங்கே ஒரு பெருமாளுக்கு வேண்டுதல் பண்ணிட்டு தேங்காய் உடைச்சி நல்லெண்ணெய் நெய் 2 விசேஷமும் இங்கே பண்ணிட்டுருக்கா. இப்போ பலவிதமான சக்ஸஸ் நடந்துட்டுருக்கு. ஃபாரினுக்கு போகிறோன்னா ஃபாரின் போகணும், கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் உடனே ஆகிடும், குழந்தை பிறக்கலை அப்படின்னா அவளுக்கு குழந்தை பிறக்கிறது. இதெல்லாம் நிச்சயமாக ப்ரூஃப். இதில் வந்து சும்மா வாயில் சொல்கிறதெல்லாம் கிடையாது, உண்மையான ஒரு விஷயம் இங்கே பெருமாள் நடத்தி கொடுத்துட்டுருக்கார். அதே மாதிரி இங்கே வந்து அலங்காரம்னா வந்து யோக ஆஞ்சநேயர் இருக்கார். பட் ஒரு நாளைக்கும் நார்மல் டேஸில் வந்து ஏகாந்த சேவை, அப்புறம் வந்து சந்தன காப்பு, வெண்ணெய் காப்பு இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஒரு நாளைக்கு ஒரு வாரமும் விதவிதமாக சேவை பண்ணிட்டுருக்கார். அதே மாதிரி ராஜ அலங்காரம். இப்போ ரீசெண்டாக வந்து பெருமாளுக்கு சொர்ணத்தில் வந்து ராஜ அலங்காரம் பண்ணுறார். இந்த ஆஞ்சநேயர் வந்து யோகா ஆஞ்சநேயர் வச்சுட்டு அவர் வந்து எல்லாருக்கும் உலகத்தில் இருக்கிற அத்தனை இருக்கும் இங்கே இந்த த்ரூ அவுட் த வேர்ல்டு யோகா ஆஞ்சநேயர்னா, குரோம்பெட் யோகா ஆஞ்சநேயர்னா எல்லாருக்கும் பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர். அது ஹனுமன் கோலமே, அதன் திசை எங்கும் ரீங்காரம் ராமன் நாமமே இன்மை. ஜெய் ஸ்ரீராம். இந்த கோயில் பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த ஆஞ்சநேயர் அவ்வளோ பவர்ஃபுல் ஆஞ்சநேயர். என்னோடய பையன் பொண்ணு எல்லாருக்குமே கல்யாணம் ஆனது இந்த ஆஞ்சநேயர் புண்ணியத்தில் தான், அவங்களுடைய அனுகிரகம் தான் அது. இங்கே வந்து என்ன பிரார்த்தனை பண்ணிட்டாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு முடியுது. அவ்வளோ பவர்ஃபுல் ஆஞ்சநேயர் இது. நம்ம என்ன வேண்டின்னு இருந்தாலும், வெத்தலை மாலை போட்டாலும், வடை மாலை போட்டாலும், இந்த நெய் விளக்கு ஏற்றினாலும் சரி, 9 வாரமோ உங்களால் என்ன முடியுமோ அத்தனை வாரத்துக்கு ஏற்றினீங்களா ரொம்ப 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 பவர்ஃபுல் ஆஞ்சநேயர் இது. என்ன வேண்டினாலும், உடம்பு சரியாக இல்லாமல் இருந்தாலும் சரி, படிப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய பையன் பொண்ணு மூலமாக எனக்கு நல்ல அனுபவமாக இருக்குது. ஸோ வேறு ஒன்றும் வார்த்தை சொல்கிறதுக்கே இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல் ஆஞ்சநேயர். அதே மாதிரி பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாளும் அப்படி தான். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நினச்ச காரியம் நல்லபடியாக நடைபெறும்.
நான் இங்கே கல்யாணம் ஆகி வந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸ் ஆயிடுது. அண்ட் இந்த கோவில் நாங்கள் இங்கே வரும்போது எவ்வளோ ஒரு சின்ன இடமா ரொம்ப ஹோம்லியாக இருந்தது. இப்போ வந்து எவ்வளோ பெருசாக விஸ்தாரமாக இருக்குது. அது ஆஞ்சநேயரோட சக்தி. இங்கே கைங்கரியம் பண்ணுறவாலும் ரொம்ப ஸ்ரத்தையோடு பண்ணின்னு இருக்கா. அது அவள் எவ்வளோ அன்போடையும் ஆசையோடையும் பெருமாளை பார்த்துக்கிறார். அது நினைக்கிறேன் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது பக்தாளோடைய வேண்டுதல்லாம் நிறைவேறதுக்கு. அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இங்கே வந்திருக்கிறவா எப்பவுமே திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்க வைக்கிறார் அந்த பெருமாள். அவ்வளோ அலங்காரமும் சரி, இங்கே பண்ணுற திருமஞ்சனமும் சரி, ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும், பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் பெருமாளை. அவரோட சக்திக்கு அளவே இல்லை. நம்ம என்ன வேண்டினாலும் கண்டிப்பாக அது ஒரு டவுட்டே கிடையாது. ஐ திங்க் என்ன நிறைய பேர் வரணும், நிறைய பெருமாளோட அருள் கிடைக்கணும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கிறதே வழிபாடு தாங்க. அந்த வழிபாடை நம்ம சிறப்பாக செய்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி ரொம்ப எளிதாகவே கிடைச்சிரும் இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்திலையும் சரி, பிரசன்ன யோக ஆஞ்சநேயர் சன்னிதிலையும் சரி வழிபாடு நடத்தியிருந்தோம், அபிஷேகங்களையும் வந்து பார்த்துருந்தோம். இன்றைய நாள் நிச்சயமாக நமக்கு மனதுக்கு நிறைவான ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்கும் இல்லையா? இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.